எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்து மேங்கோ ஃபுட் டீம்லேருந்து மல்லிகா பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா மளிகை ஸ்டோர் அங்கே பார்க்குறக்கு வந்திருக்கிறோமுங்க. எல்லா மளிகை பொருள்களும் ஒட்டு மொத்தமாக கிடைக்கும் ஒரே இடம். நம்ம வந்து அங்கே போய் இப்போ பார்க்கலாங்களா? நாங்கள் வந்து மேங்கோ ஃபுட் சேனல்லேருந்து வர்றோங்க. உங்கள் கடை வந்து என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க? மளிகை கடையில் எத்தனை வருஷமாக நடத்துகிறீங்க? உங்களை ஒரு பேட்டி அங்கே வேணுங்க. எங்கள் முதலாளி வந்து 2 தலைமுறை இருக்குங்க. அப்போ 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் முதலாளி வந்து கடை வச்சு 60 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போ நான் வந்து 28 வருஷம் இருக்குது. இப்போ முதலாளி இல்லாத இப்போ நான் வந்து கடையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை ஆட்கள் வேலை செய்கிறாங்க? 10 பேர் வேலை 10 பேர் வேலை செய்கிறாங்க. சரிங்க. இப்போ வர்றவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாக அது சில இது எங்களுக்கு தெரியாமல் சில இது பொருள் வந்து மாறி வந்தாலும் அதை வாங்கிட்டு நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். தரமான பொருள் கடையில் நல்லா கிடைக்கும். ஆமாங்க, எல்லாமே நிறையா இருக்குது. இவங்க தான் ஓனர் அக்காவுங்க. அந்த அண்ணா இப்போ இல்லைங்க. இப்போ வந்து இவங்க மாமனார் காலத்திலிருந்து இப்போ 2 தலைமுறையாக கடையை பார்த்துக்கிறாங்க. அக்காவும் வந்து 50 வருஷமாக கடை பார்த்துக்கிறாங்க பொறுப்போட. ஆட்களுங்க எல்லாருமே வந்து அவங்க சொந்த கடையாட்டவே பார்த்துக்குவாங்க. நல்ல பொறுப்பாக பார்த்து எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்து நடத்துவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 தலைமுறையாக. ஆமாங்க. பழைய மார்க்கெட்டுங்க. பழைய மார்க்கெட்டு மணிக்குண்டு பக்கத்துலைங்க. அட்ரஸ் சொன்னோம்னா ஜோதி நம்ம சுமங்கலி சந்து வழியாக வந்து இப்போ வந்து கருவாடு கடை அதிகமாக இருக்கிறதுனால கருவாடு கடை சந்துன்னு ஆகிப்போச்சுங்க. ஓஹோ. இப்போ அதனால் இங்கே வந்து கேட்டால் எல்லாமே தெரியும். ஆனால் ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவி ஸ்டோர்னாலே எல்லாமே தெரியும். எல்லாமே தேடி வருவாங்க. இப்போ வந்து குடோன்லி சாமான் நிறைய. ஆமாம், அங்கேயும் நிறையா இருக்குது. அதையும் போய் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சரிங்கண்ணே. இங்கேயும் எல்லாம் பார்த்துக்கலாங்க. இங்கே கடையில் இருக்கிறதையும் பார்த்துக்கலாம். எங்கிருந்து வேணாலும் வந்தா நீங்க வந்து டோர் டெலிவரியும் பண்ணி விட்டுருவோம். பார்சல் அனுப்பி விட்டுருவாங்க. பண்ணி விட்டு சீசன் டயத்தினால எங்களால் செய்யவே முடியாதுங்க. அவங்களே ஆட்டோ கூட்டு வருவாங்க. நாங்கள் ஏற்றி விட்டுருவோம். டெலிவரியே பண்ண முடியாத அளவு வேமா ஜாமான் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு. அதே எங்களால் முடியாது. நாங்களும் சரி ஒரு நாளைக்கு 100 பேர் வருவாங்க, 50 பேர் வருவாங்க. அதையும் நாங்கள் சொல்லி சமாளிக்க விடுவேன். ஒரு வருஷம்லாம் எங்களால் சாமானே போட இல்லைங்க. கேட்டை கூட்டி விட்டோம். ஒவ்வொரு ஆளாக வாங்குங்க அப்படின்னு கூட நாங்கள் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருந்து எங்கிட்ட நான் நம்பி தான் வாங்கிட்டு போவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.